கொத்தமல்லி, வரமிளகாய், அரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் வறுத்து அரைக்க வேண்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக போட்டுடுங்க. அதில் இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சிருக்கு. இப்போ அதே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு போட்டது நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மிக்சியில் இந்த தண்ணி வச்சுருக்கோம்ல, இது எவ்வளோ வேணுமோ அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது ஸ்கின் எடுத்து வச்ச அவரே இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. அவரை நல்லா குக் ஆனோடனே இந்த அளவுக்கு துருவிய தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகிடுங்க. ஆனதுக்கப்புறம் இந்த அவரையும் இதில் குக் ஆகிடும். பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்கான்னு. இதில் ஒரு 2 ஸ்பூன் கீ ஊற்றி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்.